வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம ஒரு பிசி அசம்பிளிங் தான் பார்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நான் நிறைய பிசி அசம்பிளிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். 2020 பொறுத்த மட்டும் இது 2வது பிசி அசம்பிளிங். இன்னைக்கு ஒரு i5 மிஷின் அசம்பிள் பண்ண போகிறோம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் வரும். இப்போ உங்களுக்கு 50,000 ரூபாயில் பண்ணணும்னா கூட இதில் கொஞ்சம் பார்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். எப்படிங்கிறத பார்த்துப்போம். இதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய அதாவது ஹை அண்ட் பிசி பில் பண்ணுற வீடியோ நான் நிறைய போடுறேன். 2 லட்சம் ரூபாய் பட்ஜெட், 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட், 4 லட்சம் ரூபாய் பட்ஜெட், அப் டு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போ ஸ்டாண்டர்டான பிசி எல்லாம் நிறைய நம்ம பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் TechGuruji சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் தந்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுக்கும் போது எப்பப்போ உங்களுக்கு புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நண்பா. நண்பா இனி அசம்பிள் பண்ணிடலாம். இந்த அசம்பிளிங்க்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இதோட பட்ஜெட் உங்களுக்கு 60,000 ரூபாய் ஆகும். இது 50,000 ரூபாய்க்கும் பண்ணலாம். அதை சின்ன சின்ன ஹார்ட்வேர் பார்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். அதோட லிஸ்ட்டும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த அசம்பிளிக்கு நாங்கள் என்னென்ன திங்ஸ் பயன்படுத்துகிறோம்னா ஜிகாபைட்டோட H310M மதர் போர்ட் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் PSUன்னு பார்த்தீங்கன்னா 550 வாட்டில் ஒரு PSU பயன்படுத்துகிறோம். 16 GB RAM பயன்படுத்துகிறோம். சேம் பிராண்டில் இருக்கட்டும் சொல்லிட்டு ஜிகாபைட்டோட 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் i5 9th ஜென்ரேஷன் ப்ராசஸர் இதில் பயன்படுத்துகிறோம். இதுக்கப்புறமாட்டு ப்ரைமரி ஸ்டோரேஜாக 480 GB ஒரு SSD பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டோரேஜாக 4 TB ஒரு ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் கேபினெட்டை பொறுத்த மட்டும் நல்ல கேபினெட் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு கேபினெட்டு 1000 ரூபாய்க்கு கிடைக்கும், 2000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னுடைய CTO என்ன பண்ணுவார்னா மதர் போர்டை எடுத்து வச்சுப்பார். இன்னொரு விஷயம், இவர் எக்ஸ்பர்ட்னால முறையாக ஃபாலோ பண்ண மாட்டார். டைம் எப்படி சேவ் பண்ண முடியுமோ அதுதான் பார்த்துப்பார். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் முறையாக கற்றுக்கணுன்னா ப்ளே ஸ்டோரில் நான் புக்கோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். பிசி ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் ஆன் மை பேக்கெட். அந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கில் இருந்து ரொம்ப எளிமையாக புரியுற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போது ஹேக்கிங் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னா அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அந்த புக்கோட லிங்கும் தேவைப்படுறவங்க அதையும் கற்றுக்கோங்க. ஸோ இவர் இப்போ மதர் போர்டை எடுத்து வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் இதில் ப்ராசஸரை மாட்ட வேண்டியதான். ப்ராசஸர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போன வாரமே சொல்லியிருந்தேன். இந்த வாரம் அதாவது i7 முடித்ததுக்கப்புறமா i5 பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா பட்ஜெட், பெரிய பட்ஜெட்டில் பிசி நிறைய இருக்குது. அது அப்கமிங் டேஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது 8 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. அதை விடையும் நம்ம பண்ணலாம். ஸோ கொஞ்சம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இனி ப்ராசஸரை பிரித்ததுக்கப்புறமா மதர் போர்டு ஸ்லாட்டில் மாட்ட வேண்டியது தான். ப்ராசஸர் ஸ்லாட்டில் ஒரு லாக் இருக்கும். லாக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த புக்கை பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த வெட்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா ப்ராசஸர் ஸ்லாட்டில் மாட்டினதுக்கப்புறமா லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறமா RAM 16 GB நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம். RAM ஸ்லாட்டில் மாட்ட வேண்டியதான். இதில் தேவைப்பட்டால் உங்களுக்கு அடிஷ்னலாக RAM உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு 16 GB வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். RAM மாட்டினதுக்கப்புறமா இந்த ப்ராசஸர் கூடவே உங்களுக்கு ஒரு கூலிங் ஃபேன் கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம இவ்வளோ தான் பண்ண முடியும் நண்பா. ஸோ அந்த மொக்க ஃபேனை மதர் போர்டில் மாட்ட வேண்டியதான். மாட்டும்போது முறையாக மாட்டிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் 4 சைடும். அந்த லாக் ப்ரெஸ் பண்ணும்போது ஓகே சவுண்டு கேட்டுச்சுன்னா ஓகே எல்லாமே பெர்ஃபெக்டாக நீங்கள் மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேபினெட் வந்துடலாம். கேபினெட்டை பொறுத்த மட்டும் 1000 ரூபாய்க்கு இருக்குது, 2000 ரூபாய்க்கு இருக்குது. அது தகுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி USB போர்ட்டெல்லாம் உங்களுக்கு 2.0 கொடுத்துருப்பாங்க. எல்லா வசதியும் அதில் வராது. போர்ட்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏனோ தானோன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேபினெட் சூஸ் பண்ணும்போது நல்ல கேபினெட் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில கேபினெட்டில் உங்களுக்கு லைட் செட்டப் எல்லாம் வரும். அதாவது இப்போ கேமிங் பிசி பண்ணுறவங்களுக்கு அந்த கேபினெட் ஓகே, அது பண்ணாதவங்களுக்கும் ஓகே. ஓரளவுக்கு பட்ஜெட்டில் நல்ல கேபினெட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கேபினெட் சூஸ் பண்ணணும். அதுதான் இதில் சிறந்தது. ஏன்னா லைஃப் லாங் நாங்கள் பிசி யூஸ் பண்ணணும்னா நல்ல கேபினெட் வேணும், நல்ல PSU பயன்படுத்தணும். ஸோ அதுக்காக அதில் எல்லாம் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். நல்ல விஷயத்தை தான் சூஸ் பண்ணணும், நல்ல பொருட்களை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கேபினெட்டை எடுத்ததுக்கப்புறமா கேபினெட்டோட கேசிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதில் சில கேபினெட்டில் உங்களுக்கு ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்க்ரூஸ் எல்லாம் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்க்ரூஸ் மாட்ட வேண்டியது இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கவரில் தந்துருப்பாங்க. அதாவது நிறைய ஸ்க்ரூஸ் இருக்கும். இதில் பின் பண்ணி அங்கே மாட்டியிருப்பாங்க, லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்க்ரூ எடுத்ததுக்கப்புறமா அந்த கேசிங்கில் மாட்டினதுக்கப்புறம் மதர் போர்டை ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். மதர் போர்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மதர் போர்டு ஷீல்டு உங்களுக்கு மதர் போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த தகரத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா மதர் போர்டு ஷீல்டை மாட்டணும். ப்ரெஸ் பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு சவுண்டு கேட்கும். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் கரெக்டாக மாட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக மாட்டினதுக்கப்புறம் மதர் போர்டை ப்ளேஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ மாட்டியாச்சு. அதாவது மதர் போர்டு ஷீல்டை மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறமா மதர் போர்டில் இதில் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மதர் போர்டுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லா சைட்லேயுமே
கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு வேணும்னா நல்ல செட்டு நிறைய இருக்குது. அதாவது உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் பொறுத்த மட்டும் 50 ரூபாய்க்கும் கிடைக்கும், 150 ரூபாய்க்கும் கிடைக்கும். நல்ல ஸ்க்ரூ ட்ரைவர் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3 தரத்தோட லிங்கும் நான் கீழே கொடுக்குறேன். எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரூ எல்லாம் போட்டு டைட் பண்ணதுக்கப்புறமா மதர் போர்டுக்கு வரக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாமே மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறமா எஸ்எஸ்டி நீ மாட்ட வேண்டியது தான். எஸ்எஸ்டி இதில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 480 ஜிபியில் ஒரு நல்ல ஒரு எஸ்எஸ்டி பயன்படுத்துகிறோம். எஸ்எஸ்டி மாட்டுறதுக்கு வந்து அந்த கேபினட்டோட இன்னொரு சைடை நீங்கள் பிரித்ததுக்கப்புறமா அதில் கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்டரிக்கு, அதாவது நீங்கள் ஃபைல்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு செகண்டரி ஸ்டோரேஜுக்கு நார்மல் ஹார்டிஸ்க்கு பயன்படுத்தினா போதும். அதோட ரேட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இல்லை நாங்கள் 4 TB பயன்படுத்துகிறோம். எஸ்எஸ்டி நம்ம வந்து ஓஎஸ்ஸை லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஏன்னா பூட்டிங் டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக சுவிட்சை போட்டதுமே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து, அதாவது ஹார்டிஸ்க்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணி உடனே உங்களுக்கு விண்டோ வரதுக்காக தான், வெல்கம் ஸ்க்ரீன் வரதுக்காக தான் இந்த மாதிரி எஸ்எஸ்டி பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு மட்டும் தான், ஓஎஸ்க்கு மட்டும்தான். அதனால் எப்போவுமே நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ஓஎஸ் போடுறதுக்கு எஸ்எஸ்டி பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்கு, செகண்டரி ஸ்டோரேஜுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறது பெட்டர்னு நான் சொல்லிப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எஸ்எஸ்டியும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஹார்டிஸ்க்கும் பயன்படுத்தினதுக்கப்புறம் சேட்டா லைனு அப்புறம் பவர் லைனு எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்சியும் மாட்ட வேண்டியதான். பிஎஸ்சி எப்படி வேணாலும் மாட்டலாம். அசம்பிள் பண்ணுறது முறையாக கற்றுக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இது நாங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இனி பிஎஸ்சியும் மாட்ட வேண்டியதான். பிஎஸ்சி மாட்டது ரொம்ப சிம்பிள், அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த கேபினெட்டாக பொறுத்த மட்டும் இப்போ i7னா இந்த கேபினெட்டு பொருந்தாது, ஆனால் கஷ்டப்பட்டு தான் நம்ம மாட்ட வேண்டியது இருக்கும். இப்போ i5க்கெல்லாம் இது தாராளம் கேபினெட். ஸோ பிஎஸ்சி மாட்டினதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண வேண்டியதான். பேக் சைடில் டைட் பண்ணதுக்கப்புறமா பிஎஸ்சியிலேருந்து வரக்கூடிய லைன் எல்லாமே இதில் கொடுக்க வேண்டியதான். ஒவ்வொரு பின்னோட நேமு பேர் எல்லாமே அந்த புக்கில் இருக்குது. பிஎஸ்சி ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் ஆன் மை பேக்கெட். ஸோ உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, முறையாக கற்றுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ ஹார்ட்வேர் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா நீங்கள் 6 மாதம் கிட்ட வந்து அங்கே போய் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பிஎஸ்சியிலேருந்து வரக்கூடிய ஒயரிங் எல்லாமே ப்ராப்பராக மதர் போர்டில் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் இருக்குது. லாஸ்ட்டு, அதாவது பவர் ஆன், அப்புறம் ரீஸ்டார்ட் பட்டன், ஹார்டிஸ்க் எல்இடி, பவர் எல்இடி, இந்த கனெக்ஷன் எல்லாமே மாட்ட வேண்டியதான். அது லாஸ்ட் தான் நம்ம கொடுக்கணும். அதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறோம் ஜிகாபைட்டோட 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு. அதை பிரித்ததுக்கப்புறமா, அதாவது மதர் போர்டில் சைடில் இன்னொரு தகரம் கொடுத்துருப்பாங்க. அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியலை. அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு மாட்டுற இடத்துல ஒரு தகரம் இருக்கும். அது தமிழில் எப்படி வருங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அதை பிரித்ததுக்கப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு மாட்ட வேண்டியதான். மாட்டினதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் லைனிங் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா கேசிங் எல்லாம் மூடிக்கோங்க. மூடினதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். எந்த வித குறையும் வராது. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இது வந்து எங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பிசி அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ இதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அசம்பிளிங் ஓவர் நண்பா. இனி செல்ஃப் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஆன் ஆகுதா இல்லைங்கிறத நம்ம பார்த்துப்போம். பவரை சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ரிலே ஓகே, டிஸ்பிளே வந்துடுச்சு, ஓவர், சூப்பர். இனி வந்து ஓஎஸ் போட்டு லோட் பண்ண வேண்டியது தான். ஓஎஸ் போடுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி தந்துருக்குறேன். அதாவது பூட் பண்ணுறது நீங்கள் டூல் எதுவுமே பயன்படுத்திக்காதுங்க. ஜஸ்ட் வந்து கமாண்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டூலும் இல்லாமல் ஓஎஸ் லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஆல்மோஸ்ட் இந்த பிசி அசம்பிளிங்கும் ஓவர். இதுக்கப்புறமா அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் ஹார்ட்வேர் கொஞ்சம் தடையாக இருக்குது, தட்டுப்பாடாக இருக்குது. தடை கிடையாது, தட்டுப்பாடாக இருக்குது. போர்ட்டில் பிளாக்காக இருக்குது. ஸோ இப்போ போர்ட்டில் ரிலீஸ் பண்ணதுமே எங்களுக்கு பார்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பெரிய பட்ஜெட்டில் பிசி நாங்கள் நிறைய அசம்பிள் பண்ணி காமிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் பிசி அசம்பிள் பண்ணணுங்கிறத கீழே பட்ஜெட்டில், அதாவது பட்ஜெட் பிசி உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கும் பண்ணலாம். அது பண்ணணுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பா. யார் யாருக்கு என்னென்ன பட்ஜெட்டில் பிசி தேவைங்கிறத சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அசம்பிளிங் வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.